இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு மிக முக்கியம். உபதேசத்தை கொண்டு வந்து இப்போ கொஞ்ச நாள் இப்படி இருக்குது. ஏமாந்துடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கொஞ்ச நாள் மாயைக்காக அவன் பண்ணுறது எல்லாம் ஒரு நாள் ஒளிஞ்சு போயிடும். பர்மனண்ட்டாக ஒன்று இருக்குது பாருங்க, அதுதான் உங்ககிட்ட வந்து நிற்கும். இப்போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல முகத்தை கொடுத்துருக்காரு. நம்ம முகம் நமக்கு நல்ல முகம்தான். டெய்லி கண்ணாடியில் பார்க்குறோம்ல, மற்றவன் நம்மளை என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம முகம் நமக்கு நல்ல முகம். காலையில் எழுந்திரிச்சோம், பல்ல வளர்க்கணும், முகத்தை கழுவினோன்னு இப்படி பார்க்குறோம் கண்ணாடியில். ஒரு பவுடரும் போடலை, ஒன்றும் போடலை, முகம் நல்லா தான் இருக்குது. திடீர்னு வந்து சொல்லுவாங்க, கல்யாணம் இப்படியே முகத்தை வச்சுக்கிட்டு போய் நின்னா நல்லாவா இருக்கும், கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போடுங்க போடுங்க. உங்களை நான் மேக்கப் போடலாமா வேணாமாங்கிற இடத்துக்கே வரல. இப்போ போடுங்க. அவன் சொன்ன மேக்கப் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 20,000 10,000 5,000 நோக்கத்தை போல் வாங்கிக்கிட்டு மேக்கப்பை போட்டு ஃபோட்டோ கொடுத்து நிற்பான். ஃபோட்டோ எடுத்தாச்சு, 3 மணி நேரம் முடிஞ்சாச்சு. வாழ்நாளெல்லாம் மேக்கப்போட வீட்டில் வாழ போறியா, இல்லை வாழ்நாளெல்லாம் இந்த ஒன்றுமில்லாமல் முகம் ஒன்று இருக்கு இதோட வாழ போகிறோமா? இந்த ஒன்றுமில்லாமல் இந்த முகத்தோடு தான் மேக்கப் இல்லாமல் பிறந்தோம், மேக்கப் இல்லாமல் போக போகிறோம். நடுவில் பெரும்பாலும் மேக்கப் இல்லாமல் தான் வாழ போகிறோம். நடுவில் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம ஆசைக்கு போட்டுக்கிறோம். ஆனால் அது பர்மனண்ட் இல்லை, அது ஒரு நாளும் நிலையாகி நிற்காது. அது ஏதோ சில மணி நேரம். ஆனால் நிரந்தரம் எது தெரியுமா? ஒன்றுமில்லாத இந்த முகம்தான். ஆனால் ஒன்றுமில்லாத இந்த முகத்தை இவன் மதிக்க மாட்டான். ஒன்றுமில்லாத இந்த முகத்தை இவன் மதிக்க மாட்டான். யார்? இந்த செழிப்புக்காரன் மதிக்க மாட்டான். நீங்கள் பாருங்கள், ஆக்சுவலாக நாங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? முடியை எப்படி வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? எப்படி நீங்கள் பண்ணிக்கிங்க தம்பி, வேணாங்கலை, வேணானே சொல்லலை. ஆனால் நியாய தீர்ப்பில் வந்து நிற்கும் போது மேக்கப்போடு நிற்க முடியாது தம்பி, இருதயம்தான் வெளிப்படும். நீ பண்ணுற எல்லாமே டெம்பரவரி, அது நிலையானது கிடையாது, அது ஒரு நாள் காணாமல் போகும். ஆனால் கர்த்தர் கொடுத்ததுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நிலையானது, அதுதான் கடைசி வரைக்கும். இந்த டெம்பரவரிக்கு நீ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பாரு, இதுதான் உலகம், இப்படி தான் இருக்கணும். இப்போ முழுக்க முழுக்க விளம்பரம் என்ன வந்துருச்சு? மேக்கப் பற்றி விளம்பரம் வந்துருச்சு. மேக்கப் இல்லாமல் வெளியே போனால் கேவலம் ஆகி போச்சு. முந்தைய கல்யாணத்துக்கு மட்டும் போட்டாங்க, இப்போ வெளியே போனாலே போடணும், அவ்வளோதான். இல்லை மேக்கப் இல்லாமல் எப்படி வர்றது கேட்குறாங்க. ஏமா போகலாமா வெளியே? என்ன உடனே சொல்கிறீங்க? இல்லை, எப்போ சொல்லணும்? நீங்கள் காலையில் சொல்லியிருந்தால் நான் ரெடியாக இருப்பேன். என்ன ரெடியாக இருப்பேன்? நான் 3 மணிக்கே போய் என்ன பண்ணியிருப்பேன்? ஏம்மா நல்லா முகத்தை கழுவிட்டு பவுடர். அங்கே வரவங்கெல்லாம் எப்படி வராங்க, அவங்க வரும்போது நான் மட்டும் எப்படி போய் அங்கே நிற்கிறது? என்னை கேவலமாக நினைக்க மாட்டாங்களா? நினைக்க மாட்டாங்க. அப்படி கேவலமாக நினைக்கிறான்னா அது அவனுடைய பிரச்சனை, அது அவன் பிரச்சனை. ஒரு ஊழியக்காரர் தம் மனைவியை எங்கே போனாலும் புடவை கட்டி தான் கூட்டிகிட்டு போவார். அப்படி தான் போவாங்கன்னு வச்சுங்க. இப்போ பாருங்கள், புடவை கட்டி கூட்டிகிட்டு போவாருங்கிறது மெசேஜ் ஆகி போச்சு. பொதுவாக அப்படி தான் போவாங்க, எல்லா இடத்துக்கும் புடவை கட்டி தான் கூப்பிட்டு போவாங்க. இப்போ புடவை கட்டி கூட்டிகிட்டு போவாங்கன்றது என்ன ஆயிடுச்சு? மெசேஜில் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அம்மா போகிற இடத்தெல்லாம் பார்த்தா வர்றதெல்லாம் பயங்கரமாக வரும். இப்போ ஊழியக்காரர்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்களாம், ஏன்பா அவங்களாம் எப்படி வராங்க பாருப்பா, நீங்கள் ஏன்பா என்னை இப்படி புடவை கட்டி கூப்பிட்டு போகிறீங்க? அவர் சொல்லுவாராம், ஏம்மா நல்லா தானே இருக்க, நான் நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கும் நல்லா தான் இருக்கு, வரவங்களுக்கு நல்லா இல்லையே. அவர் சொல்வாராம், நீ எனக்கு மட்டும் நல்லா இருந்தால் போதும். அவன் ஒரு 1/2 மணி நேரம் பார்க்க போகிறான், போத்துட்டு போயிடுவான். இந்த அம்மாவுக்கு மனசு கஷ்டமாகவே இருந்துச்சான். என்னடா இது, எங்கே போனாலும் இப்படியே போகிறோமே இப்படியே போகிறோமே இப்படியே போகிறோமே. ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு விஐபி அவர் மைக்கில் சொல்கிறாராம், நான் இந்த இவங்கெல்லாம் கூட்டத்துக்கு நானும் ஒரு 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன், பார்க்குறேன். அந்த ஊழியக்கார் பேரை சொல்லி, அவருடைய மனைவி மட்டும்தான் எப்போவுமே டீசெண்டாக வரும், டீசெண்டாக போகும், அந்த அம்மா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு மேடையில் சாட்சி சொன்னார்.
இப்போ இந்த அம்மா திரும்பி ஊழியக்காரரை பார்த்துச்சு. அவர் சொன்னார், இது எனக்குரிய புகழ்ச்சி, நான் தான் உன்னை இப்படி கூப்பிட்டு வந்திருக்கிறேன், நீ என்ன பார்க்காத. எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? ஒரு நாள் நம்ம விஐபி ஒருத்தர் வருவார். அவரோ முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். இன்றைக்கி இருக்கிற நான் இந்த மேக்கப்பெல்லாம் சொன்னது உதாரணத்துக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இந்த உலகத்தின் மாயையான உபதேசம், செழிப்பு, கேட்குறதுக்கு அப்படி இப்படி, இது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். காயின் பிறக்கிறான். இன்றைக்கி சபைகளில் காயின் தான் பிறந்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் சபை நிரம்புது, ஆராதனை அது இது நல்லா பயங்கரம், மீடியா டெவலப்மெண்ட்டு அது இது, சபையும் பயங்கர கிராண்டு. இன்றைக்கி விசுவாசி கூட, சில விசுவாசிகளுக்கெல்லாம் நாங்கள் அந்த சர்ச் பிலீவர் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை இருக்குது. ஒரு சின்ன சர்ச்சை சொல்கிறதுக்கு அதுக்கு யோசிக்குது. அதுவே ஒரு பெரிய சர்ச்சு 10,000 பேர் வராங்கன்னா சொல்கிறதுக்கு கௌரவம், நாங்கள் ஆக்சுவலி அந்த சர்ச்சு மெம்பர் அப்படின்னு. நியாய தீர்ப்பில் சர்ச்சு நிற்குமா? அந்த சர்ச்சு நிற்குமா? ஆனால் எந்த சர்ச்சு நிற்கும் தெரியுமா? 50 பேர் இருந்தாலும் சத்தியத்தை பேசி 50 பேரையும் பரலோகத்துக்கு ஒருத்தன் கூட்டு போகிறான் பாருங்க, அந்த சர்ச்சு நிற்கும். காயினுடைய கோட்டையும், காயினுடைய கோட்டைக்குள்ளே இருந்த பட்டணத்துக்குள்ளே இருந்த காரியங்கள் தண்ணிக்கே அழிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு வரப்போகிறது நெருப்பு. நெருப்பில் எதுவுமே நிற்காது. தண்ணியில் கூட 1-2 தப்பிச்சிரும், நெருப்பில் ஒன்றுமே தப்பிக்காது. நமக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ நமக்கு பிறக்கிற பிள்ளை இருக்கு பாருங்க, சேத்து. அவங்களுக்கு பிறந்தது காயின், பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின். ஆனால் நீங்கள் நான் எப்படி பிறக்கிறேன் தெரியுமா? அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்துனா என்ன? அவருடைய வித்துனா என்ன? வசனம். அவரே வசனம் தானே. அப்போ அவர் வித்துனா என்ன? வசனம். சர்பத்தின் வித்து ஆதாம் ஏவாளுடைய காதில் போயிருச்சு, காயின் பிறந்துட்டான். பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறான்? கோவக்காரன், மூர்க்கம், பொறாமை, சகோதரன் மேல் பொல்லாங்கு, கொலகாரன், இப்படி பிறக்கிறான். அதே இங்கே எப்படி பிறக்கிறான்? இங்கே இருக்கிறவன் எப்படி பிறக்கான்? தேவனால் பிறக்கிறான். இங்கே எப்படி? சாந்த குணம், அமைதி, பொறுமை, தாழ்மை எல்லாம் இங்கே இருக்கு. இங்கே இருக்கிறவனை பற்றி பேசி பாருங்கள். இயேசுநாதரை நீங்கள் தாடி மயிரை பிடிச்சி இழுத்து பாருங்கள், அமைதியாக நிற்பார். ஆனால் இவன் அப்படி இல்லை. இவனை ஏதாவது பேசி பாருங்கள், உடனே கெட்ட வார்த்தைக்கு பதிலாக வேற ஒரு நல்ல வார்த்தை பேசுவான். அவ்வளோதான். ஏன்னா ரட்சிக்கப்பட்டாமலே கெட்ட வார்த்தை பேச மாட்டான். அந்த கெட்ட வார்த்தைக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல வார்த்தை பேசுவான். கோபம், மூர்க்கம் எல்லாம் இருக்கு. இங்கே பார்க்குறாரு. இது வேற. இது தேவனுடைய வித்து, இது தேவனுடைய வசனம். இதில் உண்டானது எப்படி இருக்கும்? இது ஒன்றே ஒன்று செய்யும், சோத்திரம் பண்ணோம், கடைசியாக ஒரு பேழை கட்டும். அந்த பேழை கூட கர்த்தர் சொன்னாலும் கட்டும். அது வான் கட்டி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போகும். இப்போ இந்த 2 பேரை பார்க்கும்போது, இந்த பசங்களும் காயின் பசங்களையும் சேத்துடைய பசங்களையும் பார்க்கும்போது, இவங்க ஒன்றும் இல்லாதவங்க, இவனுங்க எல்லாம் உள்ளவங்க. ஆனால் எல்லாம் உள்ளது நியாய தீர்ப்பில் நிற்காது. இந்த பூமியில் ஒன்றும் இல்லை, ஆனால் வானத்துக்கு பூமிக்கும் நடுவில் பேழை நிற்கும். சபை பரலோகத்துக்கு போய் நிற்கும், நடுவில் பரதீசில் போய் நிற்கும். அப்போ உங்களுக்கும் எனக்கும் எது தேவைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் காதில் வந்து விழும், சொல்லுவாங்க, என்ன உங்கள் சபை இப்படியே இருக்குது, நல்ல கர்த்தருடைய நாமத்தில் ஜெபம் பண்ணிட்டு HDFC பேங்க்கில் கடனை வாங்குங்க, ஊரை பக்கத்தில் நல்ல ஒரு இடத்த கேளுங்க 4 ஏக்கரில். அப்புறம் என்ன, விசுவாசி எல்லார்கிட்ட இருக்கிறது மொத்தத்தையும் பிடுங்குங்க. எப்படி கேட்கணுன்னே உங்களுக்கு தெரியலையே, என்ன பண்ணலாம்? விசுவாசிங்களுக்கு ஆளுக்கு ஒரு உண்டியல் கொடுங்க. அப்புறம் என்ன செய்யலாம்? பிரியாணி வீங்க. அப்புறம் என்ன செய்யலாம்? வடை சுட்டு வீங்க. அப்புறம் என்ன செய்யலாம்? சபையே விற்றுருங்க. ஏன் புறா விற்றா, காசுக்காரனா மாறினா, எல்லாம் செஞ்சு எப்படியாவது கஷ்டப்பட்டு
கடன் பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு, சபை பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தருடைய பெரியாத கிருபையினாலே இவ்வளோ பெரிய சபையை கொடுத்தார், ஆனாலும் கூட 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது, கர்த்தர் அதை அடைக்கும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். அது கர்த்தர் கொடுக்கல, அது கர்த்தர் கொடுக்கல. பேழை கட்டுறதுக்கு கடனே வராது. கர்த்தர் சொல்லி கட்டுற பேழையில் கடன் வராது. பேழை மகிமை உடையதாக இருக்கும். பேழை மகிமை உடையதாக இருக்கும். சாட்சி எப்படி சொல்லுவோம் தெரியுமா? கர்த்தர் எனக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்தார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார், எங்கள் கரங்களை பலப்படுத்தினார், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதை நிரூபித்து காட்டினார்னு வரும். அல்லேலூயா. அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்போ ஏவாளுடைய பிறப்பு, ஏவாளுக்கு பிறக்கிறது 2 பிறக்கு பிறக்குது சபையில். ஒன்று பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின், இன்னொன்று தேவனுடைய வித்து. நம்முடைய சபையில் பொல்லாங்கனால் உண்டான காயின்களுடைய சந்ததி இருக்கவே கூடாது. தேவனால் உண்டான சேத்தினுடைய சந்ததிகள் மட்டும்தான் இருக்கணும். கடைசியாக இப்போது உபதேசம் வந்துச்சு, வித்து உள்ள பிசாசோடைய வித்து வந்துருச்சு, காயின் பிறக்கிறான். ஆனால் இவங்க 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? வாசிங்க, நம்ம கடைசி பாயிண்ட் பார்த்துட்டு முடிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. தேவருடைய சத்தம். இதுக்கு முன்னாடி அவன் யார் சத்தத்தை கேட்டான்? அதுக்கு முன்னாடி யார் சத்தத்தை கேட்டாங்க? சர்பத்தின் சத்தத்தை கேட்டாங்க. இப்போ யார் சத்தத்தை கேட்குறாங்க? தேவனுடைய சத்தம். வாசிங்க. இப்போ தேவனுடைய சத்தம் வந்த உடனே இவனுக்கு ஒன்று தோணுது, இந்த சத்தத்துக்கு முன்னாடி நான் நிர்வாணமாக நிற்க முடியாது. ஏன்? பிசாசுடைய சத்தம் என்னை நிர்வாணத்துக்கு நிற்க வச்சிச்சு, எனக்கு அப்போ கவலையே இல்லை. பிசாசு சத்தம் வரும்போது நான் நிர்வாணங்கிற கவலையே எனக்கு இல்லை. ஆனால் கர்த்தருடைய சத்தம் வரும்போது இந்த நிர்வாணம் எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. எனக்கு ஒரு பயம் வருது. ஐயோ இப்படி இருக்குதே. இப்போ வாசிங்க, திருப்பி வாசி, தொடர்ந்து வாசிங்க. பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்படின்னா நீ சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்க தொடங்கிட்டீன்னா உனக்கு சில நிர்வாணமான காரியங்கள் தெரிய தொடங்கும். உன் மாம்சம் தெரியும். நீ தேவனுக்கு முன்பாக நிற்க விடாமல் பயப்படும். நீ எப்போ தேவனுக்கு முன்பாக நிற்க பயப்படுறையோ அதை வரைக்கும் நீ ஃபாலோ பண்ணது தப்புன்னு அர்த்தம். பத்சேபாள் இடத்துல தவறு செய்கிற வரைக்கும் தாவீதுக்கு பயமே இல்லை, பயமே இல்லை. ஆனால் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையோட தீர்க்கதரிசி வந்து நிற்கிறானோ பயம் வந்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஆசாரியனுங்கள்கிட்ட போய் 30 வெள்ளி காசு வாங்குற வரைக்கும் யாருக்கு பயம் இல்லை? யூதாஸுக்கு பயம் இல்லை. எப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிற சூழ்நிலை வருமோ அப்போ என்ன வந்துடும்? பயம் வந்துடும். அவ்வளோதான். அந்த வார்த்தை உனக்குள் இருக்கக்கூடியதான பாவத்தை வெளிக்காட்டும். அது உன்னை பயன்படுத்தும். இப்போ என்ன சொல்கிறான் புதிய உபதேசத்தில்? நீ பாவின்னு சொல்லி உன்னை பயமுறுத்துறாங்கன்றான். இப்போ கர்த்தருடைய சத்தம் வந்து அவனுக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறான்? நீ பாவம் செஞ்சாலும் பயப்படாத. இப்போ என்ன உனக்கு சொல்லி கொடுக்குறான் தெரியுமா? நிர்வாணமாக இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி எப்படி நில்லு? தைரியமாக நில்லு. ஏன்? நீ பாவம் செஞ்சாலும் தைரியமாக நில்லு. ஏன்? நிற்கிறவர் யாரு? பாவத்தை மன்னிக்கிறவர். பாவத்தை மன்னிக்கிறவர். ஆனால் நிற்கிற நான் அப்படி நிற்க முடியாது. நீதிபதி நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் தான். அவர் என் மன்னிக்கிறவராக இருக்கட்டும். ஆனால் நிற்கும் போது நான் எப்படி நிற்கணும்? நான் கையை கட்டி தான் நிற்கணும். பாருங்க, பாவமே செய்யாத தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. தேவன் இருக்கிறார். ஆனால் தூதன் எப்படி நின்னான் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொன்னாங்களாம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஏங்க, அவனுக்கு மாம்சமே இல்லைங்க, நிர்வாணமே இல்லைங்க.
அவன் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறான். ஆவியில் இருக்கிறவனே எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நிற்கிறான். ஆனால் பிசாசு இன்னைக்கு சபைக்குள்ள உபதேசத்தை மாற்றி ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ட்ரெஸ்ஸை சால்வையை தூக்கி ஆடுது. ஊழியக்காரன் சட்டையை கழட்டிட்டு ஆடுறான். ஆம்பளை ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆடுது டான்ஸு. உனக்கு சபைக்குள்ள தேவனுடைய வார்த்தை வரும்போது உனக்கு பயம் வரணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்டதான வல்லமை உண்டு. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுற சத்தம். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை முன்னாடி நிர்வாணமா நிக்க சொல்லி கொடுக்குறான் பிசாசு. நீ ஏன் ஓடி பயப்படாத, தைரியமா நில்லு. கர்த்தருக்கு முன்பாக அப்பேற்பட்ட தூதர்களை மூடிட்டு நிற்கிறான். பயந்து மூடிட்டான். உடனே இவன் சொல்லுவான், நாமெல்லாம் பிள்ளைகள், நாமெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, நாமெல்லாம் தைரியமா இருக்கலாம். அப்படியா? 24 மூப்பர்கள் ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. 24 மூப்பர்கள் 5ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து உள்ளே நுழையிறாரு. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி வருது. 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து தாழ விழுந்து பணிந்து கொண்டு அப்படியே பணிஞ்சுக்கிறான் பாருங்க. தேவன வார்த்தை வரும்போது உனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடக்கும். நீ அந்த சுத்திகரிப்பில் கர்த்தருக்கு முன்பாக யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட எலியா, வானத்துக்கு ஏறி போன எலியா, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது தன் முகத்தை மூடிக்கொண்டான். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்? ஆடு, குதி, விசிலடி, கத்து, கூக்குரல் எடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. உனக்கு பிசாசை பற்றின பயம்தான் இருக்கக்கூடாதே ஒழிய தேவனை பற்றின பயம் இருக்கணும். தேவனை பற்றின பயம் இருக்கணும். இன்னைக்கு இதான் கடைசி காலத்தில் பிசாசினுடைய உபதேசத்தில் ஒன்று. உன் நிர்வாணத்தை போய் தேவனுக்கு முன்பாக காட்ட வைக்கிறான். எங்கெங்கெல்லாம், நல்லா கவனிங்க, எங்கெங்கெல்லாம் பிசாசு உள்ளே புகுந்தானோ அங்கங்கெல்லாம் நிர்வாணம் வரும். அங்கங்கெல்லாம் நிர்வாணம் வரும். பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் பிசாசு வந்து உபதேசம் சொன்னான். என்ன வந்துச்சு? நிர்வாணம் வந்துச்சு. அதே மாதிரி நோவாவுடைய பசங்க எப்போ காம் அடுத்தவருடைய பாவத்தை போய் வெளியே சொல்கிறோம் நான் மாறினானோ அங்கே என்ன வந்துச்சு? நிர்வாணம் வந்துச்சு. அவனும் நிர்வாணத்தை போய் அறிவித்தான்னு இருக்கு. இங்கேயும் நிர்வாணத்தை அறிவிச்சான்னு இருக்கு. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டிக்கு முன்னாடி ஆடினாங்க. ஆடும்போது எப்படி ஆடினாங்க தெரியுமா? நிர்வாணமாக ஆடினாங்கன்னு இருக்குது. 32ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். எங்கெங்கெல்லாம் பிசாசு உள்ளே வருதோ நிர்வாணம் வரும். இப்போ சபைக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு நுழைக்க தொடங்கி இருக்கிறான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புகிறேன், அங்கே அனுப்புகிறேன்னு யார் கூப்பிட்டாலும் அனுப்பக்கூடாது. சபையில் நடக்கிற வாலிபர் கூட்டம் வேற, அங்கே நடத்துகிறாங்க, பஸ்ஸு பிடிச்சிட்டு போகிறோம், இங்கே நடத்துகிறாங்க. பார்த்து நடத்துகிற ஆள் யார்? அந்த இடத்துக்கு போனால் வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறதுனால் தானே, ஆடுறதுனால் தானே அல்ல, விசில் அடிக்கிறதுனால் தானே அல்ல. வாலிபனுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துகிற கூட்டங்கள் கிடையாது. வாலிபனுடைய ஆத்மாவுக்கு தான் வசனம். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இந்த கடைசி காலத்தில்னா, இந்த ஆரோன் பொன் கண்ணுக்குட்டி செஞ்சுட்டு ஏன் நிர்வாணமாக்கினார் தெரியுமா? அவங்க விளையாடத் தொடங்கினார்கள். அந்த 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் புசித்து குடித்து விளையாடும்படி எழுந்திருத்தார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 32 தான் நினைக்கிறேன். அதுவும் 32ஆம் அதிகாரம் 6வது வசனம். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து
சர்வாங்க தகன பலிகளிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருச்சாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிற எல்லா வாலிபர் கூட்டத்திலையும். சமாதான பலி இருக்கு, சர்வாங்க பலி இருக்கு, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கணுங்க. அதாவது வசனம் கேட்கும் போது கேட்கட்டும், விளையாடும் போது விளையாடட்டும். கடைசியாக நிர்வாணத்தில் போய் நிற்கும். கடைசியாக எங்கே போய் நிற்கும்? நிர்வாணத்தில் போய் நிற்கும். இப்போ நம்ம சொன்னோம்னா நம்மலாம் இப்போ பழமைவாதி ஆகிட்டோம். இவங்கெல்லாம் பிசாசுனுடைய உபதேசம் இன்றைக்கி புதுமைவாதி ஆயிடுச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு வாலிபர் கூட்டத்தில், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து ஆடுங்கள். ஏன்னா பரலோகத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. பரலோகத்தில் நீயே இல்லைடா. பரலோகத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அதனால் இங்கேயும் கிடையாது, எல்லாம் சேர்ந்து ஆடுங்க. கரெக்ட். ஆரம்பத்தில் துதித்தார்கள், அப்புறம் பாடினார்கள், அப்புறம் எல்லாம் சேர்ந்து விளையாடினார்கள். கடைசியாக போகும்போது நம்பர் வாங்குவார்கள், முடிவில் நிர்வாணம் வரும். இன்னைக்கு தான் சபைக்குள்ள நடந்துட்டு இருக்குது. சபை என்பது தேவனுடைய மனவாட்டி. அதுக்குள்ள அடுத்தவன் விளையாடுறதுக்கு வேலை கிடையாது. இங்க இப்பவும் சொல்றேன், கீழே பொன் கண்ணுக்குட்டியில் ஆடிக்கிட்டு இருக்கிறான், ஆடுற வரைக்கும் தெரியாது, ஆட்டம் போய்கிட்டே இருக்கும். மேலே ஒருத்தருக்கு கோபம் ஏறிக்கிட்டே இருக்குது, மேலே ஏறிக்கிட்டே இருக்கு கோபம். ஒரே கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாரு. அவங்ககிட்ட சொன்னார், கீழே போ, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள்னாரு. ஒரு கூட்டம் என்ன நினச்சிக்கிச்சு தெரியுமா? யுத்த சத்தம் கேட்கறது, யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பு கேட்கறதுனா யோசுவா, நீ தெரியாத ஆளாக இருக்கடே, நீ எல்லாத்தையும் வெள்ளந்தியாக பார்க்கறது. சில ஊழியக்காரங்க அப்படித்தான், எல்லாத்தையும் வெள்ளந்தியாக பார்க்கறது. அப்படியாங்க? இதெல்லாம் எடுத்து சொன்னா தான் அவனுக்கு தெரியுது. இல்லைன்னா சில ஊழியக்காரங்களுக்கு எல்லாமே நல்லது தான். அதில் பெரிய ஊழியக்காரங்க கூட இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல. அவங்க எதை பார்த்தாலும் ஓ சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் உள்ளே பூந்துட்டான் பிசாசு. கண்ணுக்குட்டி உள்ளே வந்துருச்சு, பொண்ணு கண்ணுக்குட்டி. மேலேருந்து ஒருத்தர் சொல்லி அனுப்புகிறாரு, கீழே போ, கெடுத்துட்டான். இவன் கீழே கற்பலகையை போட்டு உடைக்கிற வரைக்கும் கீழே இருக்கிறவனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. மேலே ஒருத்தர் நியாய தீர்ப்புக்கு ரெடி ஆகிட்டாருன்னு தெரியவே தெரியாது. இவன் ஆடுறான் ஆட்டம், குதிக்கிறான் குதி. இவன் குதிக்கிற வரைக்கும் ஒன்றும் ஆகலைன்றதுனால இவன் நினச்சிக்கிட்டான் நம்ம செய்யறதெல்லாம் சரி, நம்ம ஆடுறதெல்லாம் கரெக்டு, நம்ம குதிக்கிறதெல்லாம் சரி. ஆண்டவர் சொல்றாரு, குதி, குதிச்சுக்கிட்டே இரு, உன்னை நியாயம் தீர்க்க என் வசனம் வந்து கொண்டு இருக்கிறது. மேலே கற்பலகைகள் வந்துகிட்டே இருக்குது. அப்பயாவது கற்பலகையில் எழுதினாரு, இப்போ பரிசுத்த ஆவியானவர் அக்கினியில இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நியாயம் தீர்க்க போகிற வசனம் வருது. ஆடுறவன் ஆடட்டும், குதிக்கிறவன் குதிக்கட்டும். ஒரு கூட்டம் மாத்திரம் மலையில் உட்காந்து தேவனோடு கூட வசனத்தை வாங்கி கொண்டு இருக்கட்டும். அந்த கூட்டம் மட்டும்தான் பிழைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க விசுவாசிகள். இன்னைக்கு இல்லைங்க, அங்கே ஆக்சுவலாக பெரிய கூட்டம் போதே. ஆமாம், நரகத்துக்கு எப்பவும் பெரிய கூட்டம் தான் போகும், பரலோகத்துக்கு சின்ன கூட்டம் தான் போகும். கீழே அழியும் போது பெருசாக அழிஞ்சிச்சு, பேழைக்குள்ளே 8 தான் போச்சு. அதான் உண்மை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கூட்டத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க, இப்போ நடக்கிறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க. முடிவில் நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நியாயம் தீர்ப்பார். கடைசியாக நிர்வாணத்தில் தான் நிறுத்துவான். இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ தெரியாது. வேண்டுமென்றால் கர்த்தருக்கு சித்தமானால் இதை தீர்க்க தரிசனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிற இவர்கள் ஒரு நாள் நிர்வாணத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். எல்லாரையும் தப்பில்லேம்பான், குற்றம் இல்லேம்பான், கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து போட்டாரும்பான். பிள்ளைகளை மோசம் போக்குற ஒரு பெரிய கூட்டம் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வித்து உள்ளே இருக்கிறது. நீ நானும் எப்படி இருப்போம் தெரியுமா? வாசிங்க முடிக்கலாம். நீங்களான மனவாட்டி, நாம் எப்படி இருப்போம் தெரியுமா? ஏவாள் நிர்வாணமானாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, நல்லா கவனிங்க, அவனும் அங்கே களி கூர்ந்து சம டான்ஸு விளையாடவும் எழுந்திருச்சார்கள். அவனும் சந்தோஷமாக தான் இருக்கான், நாமளும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம், நாமளும் களி கூறுறோம். அவன் பரவச நிலைக்கு போயிடுறான்.
ஆடி டயர்ட் ஆகி தண்ணி குடிச்சு பயங்கரமாக போயிடுறான். நாமும் சந்தோஷமாக களி கூர்ந்து கர்த்தரை என்ன செய்வோம்? துதி செலுத்த கடவோம். ஆசிங்க. வந்தது அவருடைய மனைவி ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த மணவாட்டியாகிய சபைக்கே கர்த்தர் வஸ்திரத்தை மேலே போட்டு வச்சிருக்கிறார். அந்த வஸ்திரம் பரிசுத்தவருடைய நீதி. இவன் நிர்வாணம், அவன் மேலே வஸ்திரம் இல்லை. ஆனால் உன் மேலே என் மேலேயும் நீதி என்கிற வஸ்திரம் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மளை கழுவி இருக்கிறார். விசுவாசம் கர்த்தர் நீதியாக எண்ணினார். ஞானசானம் எல்லா நீதிக்கும் கீழ்ப்படிங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீதியாக இருக்கிறது. எந்த பரிசுத்தவானுடைய வஸ்திரம், நீதி என்பது ஒரு வஸ்திரம், அதை கொடுத்துருக்கிறாரு. நீ நான் நிர்வாணம் ஆக முடியாது. கர்த்தருடைய வசனம் வர 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 உங்கள் மேலே என் மேலேயும் மெல்லிய வஸ்திரத்தை கர்த்தர் போட்டுக்கொண்டே வருவார். அவன் வார்த்தை உள்ள வர வர ஆண்ட நிர்வாணத்தை அங்கே கொண்டு வருவான். வஸ்திரம் களையப்படும் அங்கே. இதுதான் வித்தியாசம் மணவாட்டி சபைக்கு. அன்னைக்கு உள்ள சபை நிர்வாணமாச்சு, இன்னைக்கு உள்ள சபை வஸ்திரம் போட தொடங்கிருச்சு. அன்னைக்கு உள்ள சபை நிர்வாணத்தை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே பயந்துச்சு. இன்னைக்கு உள்ளது வஸ்திரத்தை போட்டிருக்கிறதுனால மணவாளன் மேலே பயம் இல்லை, அன்பு இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ தேவனோட சஞ்சரிக்கிறவனா மாறிட்ட, தேவன் மேலே அன்பாக மாறிட்டனா உனக்கு அந்த தேவனுடைய களி கூறுதல் உள்ளே வர தொடங்கும். நீங்கள் நானும் மனவாட்டியாக மாற தொடங்கிடுவோம். இன்றைக்கி சபை எந்த இடத்துல இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு பாருங்கள். உலகம் முழுக்க சபை மோசமாக போயிட்டுருக்கு. திருப்பி கடைசியாக ஒன்று நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. உலகம் முழுக்க சபை சோரம் போகலாம். ஏன்? சில பெரிய ஊழியக்காரர்கள் கூட இதில் சோரம் போகலாம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம், அவங்க கூட போகலாம். நீயோ வென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திரு, வசனத்தில் ஸ்திரப்படு. நீ எவ்வளோ வளரணுமோ அவ்வளோ வளரத்துக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம சில நேரத்தில் தென்னை மரத்தை பார்த்து மாமரம் ஆசைப்படக்கூடாது. தென்னை மரம் இவ்வளோ பெருசாக வந்திருக்குதே, நம்ம ஏன் வரக்கூடாது? நமக்கு தென்னை மரத்தை விட காய் நிறையா காய்க்குதே, நம்ம ஏன் அப்படி வரக்கூடாது? ஆண்டவர் சொல்வார், நீ மாமரம், அது தென்னை மரம், அதுக்கு ஒரு உயரம் வச்சுருக்கேன், உனக்கு ஒரு உயரம் வச்சுருக்கேன், அதுக்கு சில கனிகளை வச்சுருக்கேன், உனக்கு சில கனிகளை வச்சுருக்கிறேன். நமக்கு வச்ச உயரத்தை வர கத்தர் வச்சதை இப்போ பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ 2 பேரும் ஒரே தோட்டத்தில் தானே இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே தண்ணி ஊற்றுனாங்க, 2 பேரும் ஒரே மண்ணில் தானே இருக்கீங்க, அது மட்டும் ஏன் உயரமாக வருது? நீ வளரல. உன்னை இப்படியே வசனம் பேசி பேசி உன்னை மட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. நீ ஆசைப்படு, உயரமாக வரணும் ஆண்டவரே, உயரமாக வரணும் ஆண்டவரேன்னு கேளும்பா. அப்படி தான் இன்றைக்கி கடைசி காலத்தில் ஏன் அமெரிக்காவில் ஊழியக்காரன் கார் வச்சுருக்கான், அமெரிக்காவில் ஊழியக்காரன் ஃப்ளைட்டு வச்சுருக்கான், நம்ம ஏன் வச்சுக்கல? நாம் கேட்கல, அதனால தான் வச்சுக்கல. நாம் கேட்டால் கர்த்தர் நமக்கும் ஃப்ளைட்டு தருவாருங்கிறான். டேய், நீ மாமரம், அது கொய்யா மரம், அது கேதுரு மரம், ஒவ்வொரு மரம் இருக்கு. இல்லை நோவோடைய பேழையை கொப்பேர் மரத்தில் தான் செஞ்சாங்க. நம்ம ஆசாரிப்பு கூடத்தையும் கொப்பேர் மரத்தில் தான் செய்யணும். டே, ஆசாரிப்பு கூடத்தை சித்தி மரத்தில் செய்யணும், அந்த கொப்பேர் மரத்தில் செய்யணும். எதை செய்யணும்னு பரலோகம் நிர்ணயிச்சு வச்சுருக்கோ அதை அதில் தான் செய்யணும். இதுதான் பிசாசு காட்டுற ஆசை உனக்கு. இப்படிலாம் வசனம் பேசி உன்னை ஏமாற்றுவாங்க. நீ கேர்ஃபுல்லாக இரு. அமெரிக்காவில் ஊழியக்காரன் ஃப்ளைட் வாங்கிட்டான், மலேசியாவில் அவங்கெல்லாம் பெரிய பெரிய காரில் போகிறாங்க, நீ மட்டும் ஏன் போல? இப்படி வசனம்னு சொல்லித்தான் உன்னை மட்டுப்படுத்திட்டாங்க. நீ கேட்டினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருப்பார். இப்போது பிசாசு, நீங்கள் கேட்ட உடனே பிசாசு நீங்கள் கேட்குறீங்க தெரிஞ்சவொடனே அவன் வந்துடுவான். இல்லை, நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நீ போடான்றான் அவனை. என்ன மாமரம் நீ இப்படி இருக்க, நம்ம ஜிஎம்ஓ ப்ராடக்டாக மாறிடுவோம். ஜிஎம்ஓனா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. நம்ம கொஞ்சம் சிலுமிச வேலை செஞ்சோம்னா மரத்தை பெருசாக வளர்க்கலாம், நல்ல குண்டாக மாற்றலாம். இப்போ தென்னை மரத்தை இப்போ அவன் சொல்கிறான், மாமரம் நீ பெரிய மரமாக மாற முடியாது, வேணா என்ன செய்யலாம், தென்னை மரத்தை குட்டையாக்கிடுவோம்.
தென்னை மரம் இப்போ எப்படி இருக்குது? குட்டையாக இருக்குது. பார்த்தியா, நம்மெல்லாம் ஒரே அளவுக்கு வந்துட்டோம். ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். ஏமாந்துராத. உன்னை ஏமாத்துறவன் வேறு யாரும் இல்லை, ஊழியக்காரன் போர்வையில் இருக்கிறவன் தான் ஏமாத்துவான். உனக்குன்னு கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறார், ஒரு நிலம். உங்களுக்கு என்று ஒரு உயரம் வச்சிருக்கிறார். உங்களுக்குன்னு சில கனி கொடுக்குற விஷயத்தை வச்சிருக்கிறார். அதிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த டேஸ்ட் வேற, இந்த டேஸ்ட் வேற. நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை வச்சிருக்கிறார். நம்ம இப்படி தான் இருக்கணும்னு வச்சிருக்கிறார். உன்னை அமெரிக்காவில் இருக்கிற ஊழியக்காரனை மாதிரி ஆக்கணும், அமெரிக்காவில் இருக்கிற விசுவாசி மாதிரி ஆக்கணும்னா உன்னை அமெரிக்காலே கொண்டு போய் வச்சிருப்பார். பிறக்கும் போதே உன்னை என்ன பண்ணியிருப்பார்? அமெரிக்காவில் பிறக்க வச்சிருக்க போகிறாரு. எதுக்கு இந்தியாவில் வச்சார்? இங்கே நாம் என்ன போடணும், என்ன சாப்பிடணும்னு அவருக்கு தெரியும். இங்கே நமக்கு அரிசி சாப்பிட்டா தான் ஒத்து வரும். அவன் சொல்லுவான், அரிசி ரொம்ப கெடுதி, ஓட்ஸ் சாப்பிடுங்கள். அமெரிக்காவில் ஓட்ஸ் சாப்பிடுகிறார்கள். இங்கே பீஸா சாப்பிடுங்க. என்ன ஸ்டைலாக பிடிச்சி சாப்பிட்ற மாதிரிங்க. நீங்கள் என்னங்க குழம்ப ஊற்றி பிசைஞ்சி கூட்டு பொரியெல்லாம் வச்சு, ஆக்சுவலி பாருங்கள், இந்த பீஸாவை எடுத்து அப்படி வாயில் 2 வச்சா எவ்வளோ அழகாக இருக்குது. செத்து போவேன். என் ஜீனுக்கு எது ஒத்து வரும்னு பரலோகம் நிர்ணயம் பண்ணி என்னை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்க. நான் நார்த் இந்தியாவில் இருந்தால் கூட வாழ முடியாதுதான் என்னை கொண்டு சவுத் இந்தியாவில் வச்சுருக்கிறார் கர்த்தர். பரலோகத்துக்கு நல்லா தெரியும் யார் யாரை எங்கெங்கே எப்படி வச்சு எப்படி ஆசீர்வதிக்கணும். அவனுக்கு என்ன, இவங்க என்னமோ புதுசாக வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தாயின் கருவில் உருவாகும் போதே உனக்கு எனக்கு சார்ட் போட்டு ரெடி பண்ணி தான் கீழே வெளியே அமைச்சிருக்கிறார். இவன் உன்னை மாடிஃபை பண்ண பார்க்குறான். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மாதிரி ஸ்பிரிச்சுவலி மாடிஃபைட் பண்ண பார்க்குறான். உன்னை கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. தைரியமாக சொல்லுங்க, கர்த்தர் இப்போவே என்னை நல்லா தான் வச்சுருக்காரு. உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன் போடே. இப்போவே ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தர் என்னை கோடீஸ்வரன் தான் வச்சுருக்கிறார். போதும் என்ற மனனுடைய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். எனக்கு என்ன தேவை என்பதை அன்றைக்கே கர்த்தர் அறிஞ்சிட்டார். அது இத்தனை வருஷம் கர்த்தர் தெளிவாக பாதுகாத்து கொண்டாண்டார். புதுசாக கொண்டாந்து உபதேசம் நுழைக்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சபை வஞ்சிக்கப்படுமோ என்று நாங்கள் பயந்திருக்கிறோம். வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஏன்னா கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள். ஆனாலும் இதை நான் உங்களுக்கு முன்பே சொல்லுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சபைக்கு முன்னறித்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல சபை கொடுத்துருக்கிறார். நல்ல ஊழியக்காரர், நல்ல வசனம் கொடுத்துருக்குறாங்க. இதில் நிலை நில்லுங்க. ஆடுறவனுக்கு பின்னாடி, ஓடுறவனுக்கு பின்னாடி, செழிப்புக்கு பின்னாடி, கள்ள உபதேசத்துக்கு பின்னாடி போயிடாதீங்க. ஒரு நாள் காணாமல் போவீர்கள். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திரிப்போமா. எல்லா கண்களையும் மூடுவோம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கர்த்தர்கிட்ட கேளுங்க. நான் எப்போவுமே அந்த கேள்வி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட. நான் முடிவு பரியந்தம் ஓடி முடிச்சிடணும் ஆண்டவரே. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக முடிவு பரியந்தம் ஓடிடணும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் இது. எத்தனையோ உபதேசத்தில் இருந்த ஊழியக்காரங்க, நல்ல உபதேசத்தில் இருந்த ஊழியக்காரங்க கூட வழி விலகி போயிட்டாங்க. மாயையான பிரசங்களுக்கு மயங்கிட்டாங்க. வஞ்சனையான வார்த்தைகளில் விழுந்து போயிட்டாங்க. அவர்களுக்குள் காயினுடைய வித்து விழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனுடைய வித்தாகிய வசனம் நிலைத்திருக்கிறது. அது ஒரு நாளும் விழுந்து போகாது. கர்த்தர் உங்களை என்னையும் வசனத்தில் உருவாக்கி இருக்கிறார், கட்டி இருக்கிறாரு. அந்த வசனம் உங்களை என்னையும் பாதுகாக்கும். கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் உங்களை என்னையும் தாழ விடாது. அது தூக்கி எடுத்துடும், அது மீட்டுடும், அது கொண்டு போய் பரலோகத்திலையும் சேர்த்துடும். ஆனால் நீங்கள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தோட்டத்துக்குள்ளே சர்ப்பம் வராதபடி, உங்கள் வீட்டுக்குள்ளே கள்ள உபதேசம் டிவி வழியாகவோ யூடியூப் வழியாகவோ வராதபடி கேர்ஃபுல்லாக இருங்க. இதோ காலம் சமீபம். இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த பாடு. எல்லா காலத்திலும் சபைக்கு இந்த மாதிரி உபதேச பிரச்சனை வந்திருக்குது.
இப்போ கடைசி காலத்தில் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். மிக மோசமாக பிசாசினுடைய தாக்கம் கள்ள உபதேசம் சபைக்கு நேரம் திரும்பி இருக்கு. இதுதான் நாம் பத்திரமா சபையை பாதுகாக்க வேண்டிய காலம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். சபையில் பிசாசும் பேசும், சில நேரத்தில் பாம்பு உள்ளே நுழைஞ்சிரும். அதை விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த சபையை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, வழுவாதபடி நாங்கள் இருக்கவும், ஆண்டவரே மகிமையுள்ள சன்னிதானத்தில் நிற்கவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிற்க கிருபை பாராட்டும் ஆண்டவரே. நாங்கள் பெரிய லெவலில் போக வேணாம் ஆண்டவரே, ஆனால் நல்ல லெவலில் உங்களோட கூட இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் பெரிய சபைன்னு பேர் எடுக்கிறோமோ இல்லையோ, நல்ல சபைன்னு பேர் எடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அந்த கிருபையை கட்டளையிடுங்க. கடைசி வரைக்கும் நல்ல மனவாட்டியா, மாசற்ற மனவாட்டியா, கரை திரையற்ற மனவாட்டியா, கற்புள்ள கன்னிகையா நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.